ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஆந்திரா முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம், வீட்டில் நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இது கடையில் கிடைக்கிறத விட சூப்பராக டேஸ்டியாகவும் கிறிஸ்பினஸாகவும் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 250 மில்லி, அதாவது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு உப்பு, கலர் பொடி ஒரு பிஞ்ச். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச மிக்ஸில் நம்ம 250 கிராம், எந்த கப்பு அளந்தமோ அதே கப்புக்கு 1 கப்பு அந்த அளவுக்கு மைதா, இது 250 கிராம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். தீயை வந்து சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த தண்ணியில் இந்த மாவு எல்லாமே அப்சார்ப் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா அப்சார்ப் ஆகணும். கொஞ்சம் கூட மாவு இருக்கவே கூடாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாவை நம்ம இப்போ இன்னொரு வெசலுக்கு மாற்றிடலாம். இது நல்லா சூடோட நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக வேண்டி நல்லா பிசைத மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல சூடோட நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். சூடு கை சுடுதுன்னு பிசையாமல் இருக்கக்கூடாது. நல்லா சூடை பொறுத்துக்கிட்டே நம்ம இதை பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் நம்ம இந்த பிசைஞ்ச மாவுல இருந்து ஒரு சின்ன ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து நம்ம கையில வச்சு இந்த மாதிரி நீல வாக்குல தேய்ச்சி விடணும். நல்ல நீளமா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும். இந்த மாதிரி நைஸா தேய்ச்சி விட்டுட்டு இந்த 2 பக்கத்தையும் நல்லா ஒட்டிடணும். இந்த 2 பக்கத்தையும் முடிச்சு போடுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டி நல்லா வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு இன்னொரு ஐடியா வந்து கொஞ்சம் பெரிய மாவா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கவுண்டர் டாப்ல போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். நைஸான ஒரு ரோப்பு மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீளமா ஒரு கயர் மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அடுத்த ஒரு கத்தி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம கட் பண்ணிட்டு இந்த 2 சைடையும் ஒட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி கூட பண்ணலாம். இதுவும் கஷ்டமா இருக்கும் சிலவங்களுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா, நம்ம முறுக்கு சுடுத அந்த அச்சு போட்டு இடியப்ப உலக்கில் அதை போட்டுட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி அதில் போட்டு அதோட மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா நீல வாக்குல நம்ம சுத்தி விடணும். நீல வாக்குல நம்ம நீளமாவே நம்ம முறுக்கு புளியுத மாதிரி புளிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நீளமா புளியணும். எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு நம்ம இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு கத்தியை யூஸ் பண்ணி எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ண ஒரு பீஸ்ல இருந்து நம்ம எடுத்து இந்த 2 சைடையுமே க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு நம்ம வேலை முடிச்சிடலாம். இப்ப எல்லா மாவையும் நான் முறுக்கு ஷேப்புக்கே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில நம்ம இந்த இதை ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது இடையில கிளறி விட்டுக்கணும். போட்ட உடனே கிளறிடக்கூடாது. கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுமே கிளறி விடணும். தீய சிம்மில் வச்சே பண்ணுங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததும் இந்த கரண்டியை இப்படி கீழே இந்த கீழ் பக்கத்து கூடி எண்ணெயில தூக்கி வச்சுட்டு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி வச்சா தான் இது நல்ல கிறிஸ்பினஸா கிடைக்கும். இது கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும். இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை கலச்சு விட்டுட்டு தீய திருப்பியும் சிம்மில் வச்சுக்கலாம். இது இப்போ கரெக்டா ஃப்ரை ஆயிருச்சு. நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இதே மெத்தட்ல மற்ற மாவு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியா நம்ம கடையில வாங்குத ஆந்திரா முறுக்கு நம்ம வீட்டிலே குக்கா பண்ணிட்டோம். இதை கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.